8 பக்கம் இருந்து மக்கள் பெருவெளியில் நின்று கடவுளை தரிசிக்க வேண்டும். அதனால தான் என்ன சொல்றாரு, இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய இங்கு அம்பலம் ஒன்று அங்கே 8 அம்பலம் உண்டையா ஒடுக்கில் இருப்பதென்ன உளவு கொண்டு கொள்வீரானால் உண்மை இது வஞ்சமில்லை உண்மையிலான என்று சொன்னால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு. ஆண்டவர் வந்தால் தான் நீங்கள் அருள் பெற முடியும். அருள் பெறுவதற்காகத்தான் எண்கோண வடிவமான சபையை வாங்க இறைவன் கட்டி வச்சிருக்காரு, வள்ளலார் கட்டி வச்சிருக்காரு. அப்போ இங்கே என்ன இருக்குது நீங்கள் பார்க்க போகிறீங்க? 7:30 மணிக்கு மேலே 7:45 மேலே ஒளியை பார்க்க போகிறீங்க. ஒளியை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்கணும். கேட்டால் தானே புரியும் இல்லையா? அப்போ சொல்கிறாருங்க, மெல்லிய சிவகாம வள்ளி உடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினைகள் ஓடவும் ஒழித்து எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம்தான் இது இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்றபோது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்க வந்தால் பெறலாம் நல்ல வரமே. புரிஞ்சுங்களா? இது எதுக்கு இப்போ சொன்னால், மற்ற கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதை விட, சர்ச்சுகளுக்கு மசூதிகளுக்கு சென்று வழிபாடு செய்வதை விட உண்மையான இறைவன் வந்து அருள்வாளிக்கக்கூடிய இடம் ஒரே இடம் உலக வரலாற்றில் வடலூர் மட்டும்தான். இது இப்பொழுது உங்கள் பார்வைக்கு கொஞ்சம் அபத்தமாக இருக்கலாம். ஏனென்றால் இப்போ வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி இங்கே வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 152 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்போ அந்த 152 வருஷ காலத்தில் இன்றைக்கி உலகம் பூரா வள்ளலாரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் மகாபாரதமோ ராமாயணமோ கிறிஸ்தவ மதத்தினுடைய இதற்கு மேலே பைபிளோ குரானோ 500-600 ஆண்டுகளுக்கு மேலே தான் அந்த பேரே வெளிவந்திருக்கு, வரலாறு சொல்லுது. ஆனால் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்பது இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுது இல்லையா? அப்போ நீங்களாம் வந்துட்டீங்க, இனிமேல் உங்களெலாம் விடுவார வள்ளலாரு? விடமாட்டார். ஏன்னா எல்லைக்கு வந்துட்டீங்கன்னாவே அந்த எல்லை உங்களை பிடிச்சிடும். இறைவன் வந்து உங்களை, ஏன்னா எல்லாம் நம்ம யாருடைய குழந்தைங்க? ஆனால் நம்ம பொய்யான தாய் தாப்பங்கிட்ட போய் இது வெளியும் நம்ம படிச்சுட்டுமே, நம்ம இது வெளியும் வணங்குற தெய்வங்கள்லாம் பொய்யான தாய் தகப்பன்னு வச்சுக்கிட்டோம். நம்ம அம்மான்றோம், அப்பான்றோம், தாயன்றோம், தந்தைன்றோம், மகனேன்றோம். என்ன கடவுளுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, கடவுளுக்கு கல்யாணம் பண்ணுற வழிபாடெல்லாம் பண்ணிட்டோம். கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா சார்? நம்ம இப்போ நம்ம நாட்டில் என்ன நடக்குது? கடவுளுக்கே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு தில் இருக்குன்னா அப்போ கடவுள் எவ்வளோ மோசமானவர்னு பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம் இல்லையா? இதை தான் வள்ளலார் சொன்னார். ஏன்னா இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானத்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே. அப்போ என்ன? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர், அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. ஆண்டவர் யார் என்று தெரியாமல் அழிந்ததுதான் இந்த உலகம் முழுவதும். நான் மட்டுமல்ல, இந்த உலகத்தை திருத்துவதற்காகத்தான் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் வள்ளலார். அதையாவது நம்புறீங்களா? அவரே சொல்றாரு, நம்பாட்டிங்க கூட அவரே என்ன சொல்றாரு? இந்த உலக மக்களை திருத்துவதற்காக என்னை இறைவன் வருவிக்க உற்றன்றார். சொல்றாரா? இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவநெறி இதுவரை பரவியது, அதனால் செந்நெறி அறிந்திலர் இறந்து இறந்து உலகோர் செறி இருளடைந்தனர், ஆதலால் புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனுவான் புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்று என் அரசே தனி நடராஜ சற்குருமணி. இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு காரி துப்புற மாதிரி எழுதுறார் பாடல். எத்தனை மதங்கள், எத்தனை சமயங்கள், எத்தனை சாமிகள், எத்தனை கோயில்கள், எத்தனை மசூதிகள், இத்தனை இடத்திலையும் கடவுள் இருக்கிறார் என்றால் யார் நம்புவது?
விஞ்ஞானம் நம்புமா? அறிவியல் நம்புமா? பகுத்தறிவாளர் நம்புறானா? எல்லாருமே இன்றைக்கி போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கி வள்ளலார் பிடிச்சிட்டு இருக்கிறது காரணம் என்ன? உண்மையை சொன்ன ஒரே காரணத்தினால் எல்லா மதவாதிகளும், எல்லா சமயவாதிகளும், எல்லா ஜாதிகளும், எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு வள்ளலாரை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்களா? எவனாவது விடுறானா? வேற வழி இல்லை. இனி வள்ளலாரை தவிர இந்த உலகத்தை திருத்துவதற்கு ஒரு முடியாது, எவனாலே முடியாது. அதை தான் வள்ளலார் சொன்னார். இங்கே என்னன்னு சொல்றாரு? பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது. உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயின. இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்கு உணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனன். யார்கிட்ட கொடுக்கிறார் அந்த பொறுப்பை? வள்ளலார்கிட்ட. என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனன் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே, நீருற்ற ஒள்ளிய நெருப்பே, நெருப்பினுள் நிறைந்து இருளகற்றும் ஒளியே, நிர்குணானந்த பரநாதாந்த வரையோங்கும் நீதி நடராஜபதியன்னு சொல்றார். அதை நீதி தவறாத உண்மையை உலகத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த உத்தமரை கொண்டு வந்து நிறுத்திய இடம்தான் வடலூர் சத்திய ஞான சபை. இங்கே இருக்கக்கூடிய கடவுள்தான் இயற்கை உண்மை வடிவனர்னு எழுதுறார். அதுக்கு பேர் என்ன? இயற்கை உண்மை வடிவினர். செயற்கை